கண்ணா வாங்க அண்ணி, வாங்க மாமா. ஆமாப்பா. முல்ல அக்கா many more happy returns of the day. சாப்பிடு தேங்க்யூக்கா. நல்லா இருமா, நல்லா இரு. மீனா மாதிரி அடுத்து நீயும் நல்ல செய்தியா சொல்லணும். இந்தா புது புடவை. கட்டிக்கோ. சித்தப்பா நம்ம கேக் கட் பண்ண போறோம். கேக் கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க போகணும். சரிம்மா. சரி, கழுத மூட்டு வலியோட என்னத்தை போட்டு அலையிறது நானும் விட்டுட்டேன். மாமா வாங்க மாமா. எப்போ வந்தீங்க? இப்பதான். முள்ள வந்துருச்சா இல்லையா? இந்த உள்ளதா இருக்கா? அப்படியா? ரொம்ப சந்தோஷம் மாமா. மாமா என்ன மாமா கீழே உட்காந்துட்டு இருக்கீங்க? வாங்க மேல உட்காரு. அது ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, இது கொஞ்சம் சௌரியமா இருக்கு. வந்து உட்காருங்க மாமா. விட மாட்டாரு மாப்பிள்ள. சரிக்கா, நாங்க உட்கார்றேன். என்ன மாப்பிள்ள சீக்கிரம் வந்துட்டீங்க கடையில இருந்து? திரும்ப போகணும் மாமா. மாமா முள்ளையோட பிறந்த நாள், அதனாலதான் எல்லாரும் ஒன்னா கொஞ்ச நேரம் இருப்பேன் கிளம்பி வந்துட்டேன். சந்தோஷம். இல்லை கண்ணா, வா போயிட்டு வந்துடுவோம். அண்ணே வந்துடுறேன். சரிடா. கேட்க வாங்கிட்டு சீக்கிரம் வாங்கடா. சரிண்ணே. மாப்பிள்ள வியாபாரம் எப்படி போகுது? நம்மளுக்கு என்ன ஆகுமா, நல்லாதான் போயிட்டு இருக்கு. சரி, சந்தோஷம். அம்மா வந்துட்டியலா? என்னங்க சித்தப்பா? ஆமா, உங்களுக்கு டீ காஃபி? எனக்கு வேணாம் தானே, நீங்க குடிங்கம்மா. ஆமா, ஜீவா கதிர்ல எங்க மாமா? ஜீவா என் கூட தானே வந்தேன். கேக் ஆர்டர் கொடுத்துருந்தாங்கல்ல, அதை வாங்குறதுக்காக கண்ணனை கூட்டிட்டு போயிருக்கேன். கதிர் வீட்டில் இல்லையா? அவன் எங்க வீட்டுல இருக்கான். கடையிலிருந்து கிளம்பிட்டான்னு மாமா சொன்னாரு. உள்ள வந்ததுனால ஒருவேளை வீட்டுக்கு வந்துட்டானு என்னமோ நினைச்சேன். முல்ல வந்ததை நீங்க அவங்ககிட்ட சொன்னீங்களா? நான் சொல்லலையே. நானும் சொல்லலையே. அப்புறம் எப்படி அவனுக்கு தெரியும்? ஏண்டா கதிரேங்க? வீட்டில் இல்லையா? சரியா போச்சு. இருங்க, நான் ஃபோன் பண்றேன். The subscriber is currently switched off. Please try after some time. சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். அண்ணன் போன்ல அப்பவே சார்ஜ் இல்ல. ஆஃப் பண்ணிலாம் வச்சிருக்காது, ஆஃப் ஆயிருக்கும் அதுவே. வேற எங்க போயிருப்பேன்? கடைக்குதான் போயிருப்பேன். இருங்கண்ணே, கடை கடிக்கிறேன். மாமா, நான் தான் பேசுறேன். சொல்லு ஜீவா. கதிர் அங்க இருக்கானா? கதிருக்கு இல்லையே, வெளியே எங்கேயோ போறான். இல்லையா? எல்லாரும் ஒண்ணு போற வீட்டு போயிட்டா கடை யாரு பாக்கா? நான் ஒத்தியில கடையை பார்க்க முடியுமா? எல்லாரும் எப்போ வருவீங்க? வந்துடுறோம் மாமா. டேய் குமரேச அப்பாவையும் வர சொல்லு. மாமா, அண்ணி உங்களையும் வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. ஏற்கனவே எதையும் கூப்பிட்டா எல்லாரும் ஒண்ணு போற அளவுக்கு அப்படி வீட்டுல என்ன விசேஷம்? அப்படி நானும் அங்க வந்துட்டோம்னா அப்ப கடை திறந்து போட்டு வருவா. யாராவது சீக்கிரம் கடைக்கு வாங்கடா. சரி, கதிர் வந்தா வீட்டுக்கு வர சொல்லுங்க மாமா. சரிடா, வர சொல்றேன். கடையில இல்ல நீ. சரி விடுங்க, எங்க இருக்க போறான், வந்துடுவான். மாமா பாப்பா முல்ல முல்ல வாப்பா, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் மாமா. இன்னைக்கு மாதிரி என்னைக்குமே சந்தோஷமா நீ சிரிச்சுட்டே இருக்கணும். இந்தப்பா. இதெல்லாம் எதுக்கு மாமா? அட புடிப்பா. என்ன ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. முல்ல, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். என்னடா இது?
அது போல் கடைக்கு வந்துச்சுன்னா எள்ளு உருண்டை, தேன் மிட்டாய், ஆரஞ்சு மிட்டாய் அதைத்தான் விரும்பி சாப்பிடும். அதான் எடுத்துகிட்டு வந்தேன். ஏடா ஜீவா, மறக்காம அப்படியே ஞாபகத்தில் வச்சிருக்கியாடா. கதிர் அண்ணன் வரல, அண்ணனை தான் தேடிட்டு இருக்கோம். முல்ல, உனக்கு பிறந்த நாள்னு அவனுக்கு தெரியாதுல்ல, அதான் வரல போல. வந்துருவான். ஓ சரிக்கா. என்ன கதிர் அண்ணனுக்கு தெரியும்னே? தெரியுமா? ஆமான்றேன். கிஃப்ட்லாம் கடையில் வாங்கி வச்சு அதெல்லாம் பேக் பண்ணி கிஃப்ட். இல்லை சும்மா பர்த்டேன்னு தெரியாமல் இருந்து வராமல் இருந்தால் கூட பரவாயில்ல, தெரிஞ்சு வராமல் இருந்தால் அது பெரிய தப்பாயிரும். வாயை வச்சுட்டு சும்மா இரு. ம் சரி சரி. அண்ணன் ஏன் தூக்கி எரிஞ்சு அந்த கிஃப்டை? கோமா வேற இருந்துச்சு. இப்போ வேற ஆளை காணோம். என்னவா இருக்கும்? இவகிட்ட சொல்லலாமா வேணாமா? வேணாம், அமைதியாக இருக்கிறதே பெட்ரு. டேய், கதிருக்கு இன்னொரு வாட்டி ஃபோன் பண்ண. ம் The subscriber is currently switched off. சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்க நீ. டேய், கடை நம்பருக்கு பண்ணி பாருடா. கடைக்கு வந்திருந்தாதான் குமரேசன் மாமா வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுருப்பார்ல. ஜீவா, கடையில் ஆள்லண்டு வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு கடையில் இருந்துட போகிறான்டா. நீ கடைக்கு ஃபோன் பண்ணி பாரு. ம் அண்ணே, கடைக்கும் வரலையா அண்ணே? எங்கே வேணான்னு தெரியல. ஏண்ணே, காரைக்குடி போக சொன்னோம்ல, ஒருவேளை அங்கே போயிருப்பானோ? இல்லை, அது நாளைக்கு தாண்டா போக சொன்னேன். பிறந்த நாளைக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்ல முடியலையே. நான் வருவேன்னு கூடவா அவளுக்கு தோணல. அண்ணே, கடையில் வேற ஆள் இல்லை, லேட் ஆகுது. சரிடா தானா, கதிரி வர்றப்ப வரட்டும், நம்ம கேட்க விட்டுருவோமே. வாங்குவோம். மாமா, அவன் இல்லாம எப்படி மாமா? தானா, அவன் எங்கே இருக்கியா எப்போ வேணும் தெரியாமல் காத்துக்கு இருக்க சொல்கிறியா? அது இல்லாமல் கடையில் அம்முடி ஜோலி கிடக்கு. ஒரு வேளை ஜீவா சொன்ன மாதிரி அவன் காரைக்குடி போயிருந்தான்னு வச்சுக்க, அவன் வர்றதுக்கு ராத்திரி ஆகி போயிடும். சரிங்க மாமா. இல்லை, நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, அதான் நாங்கள் எல்லாரும் இருக்கோம்ல. என்ன அவன் வந்ததுக்கப்புறம் கேட்க விட்டாச்சுறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேட்க அவனுக்கு கொடுத்தா சரியா போச்சு. சரிங்க மாமா. பாப்பா வந்து வெட்டு.
வாங்க மாமா. நான் அவ்வளோ சத்தமா பேசினது கூடவா அவளுக்கு கேட்டிருக்காது. வீட்டுக்குள்ள இருந்தும் வெளியே வரலன்னா அவ்வளோ கோவமா? டே ஜீவா, மீனா அவங்கடா ஆ, ஆ, தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். கூப்பிடுதானா? மீனா கேக் கட் பண்ணலாம் வா. அத வரேங்க. தூங்கிட்டு இருந்தா போல. பாப்பா தூங்கிட்டியா? ஆமாங்க. அண்ணி கட் பண்ணுங்க, நான் வீடியோ எடுக்கிறேன். டேடே உன் ஃபோனு ஓட்ட ஃபோன்ரா, நான் என் ஃபோன்ல எடுக்கிறேன். இந்த முல்ல கேக் கட் பண்ணு. ம். அது நம்ம வண்டி இல்லைப்பா. ஓ சரிங்க மாமா. கட் பண்ண முல்ல. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to முல்லை. Happy birthday to you. இது ஆக்சிலேட்டர். திருப்புனா வண்டி போகும். ஐயோ அம்மா. ஏய் என்ன ஆச்சு? ஏய் கையை கொடு. தனம் ம்? மாப்பிள்ள நான் கிளம்புறேன். மாமா இருங்க மாமா, போலாம். இப்ப என்ன ஆகுது? என்ன சித்தப்பா இருந்து சாப்பிட்டு போங்க. ஏம்மா இப்பதான் கேக்கு சாப்பிட்டேன், பத்தாவதுக்கு கேசரி வேற கொடுத்தேன், அதுவும் பத்தலன்னு பாயசத்தை வேற கொடுத்துட்டேன், வயிறு நிறைஞ்சு போச்சுமா. மாமா நல்ல காலத்துல தனம் தடபடலாம் சமைப்பா,
இன்னைக்கு முல்லை பிறந்த நாள் வேறையா, சட்டி சட்டியா சமைச்சு வச்சிருப்பா. சித்தப்பா கதிர் வரலன்னு நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அவன் ஏதாவது வேலையா தான் போயிருப்பான். மாமா, முல்லைக்கு பிறந்த நாள் நீங்கள் என்கிட்ட சொன்னதை நானும் அவன்கிட்ட சொல்லாம விட்டுட்டேன். சொல்லியிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். அதனால என்ன மாப்பிள்ள, முல்லை அங்க இருந்தாலும் தனியா தானே இருந்திருப்பா. இங்க உங்க எல்லாரு கூடயும் கேக்கெல்லாம் வெட்டி நல்லா தானே இருந்தது. அங்க இந்த கேக்கெல்லாம் வெட்டுற பழக்கெல்லாம் இல்லைல்லம்மா. என்ன இப்படி தெரிஞ்சதுன்னா பார்வதியும் கூட்டு வந்திருப்பேன். ஆமா சித்தப்பா, நானாவது சித்திய கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கணும். நானும் சொல்லாம விட்டுட்டேன் பாருங்க. அதனால என்னம்மா, விடுமா, நான் போய் சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷப்படுவா. ம், நான் கிளம்புறேன் மாப்பிள்ள. சரிங்க மாமா. கிளம்புறேன் தானே. சரிங்க சித்தப்பா. அக்கா தூங்கிருச்சோ? ஆமா சித்தப்பா, தூங்கிருப்பாங்க. சரிம்மா. மாமா, மாப்பிள்ள, நீங்க மனசுல இருந்து வச்சுக்காதீங்க மாமா. ஐயோ, மனசுல வச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மாப்பிள்ள. கதிரை இன்னும் வரலன்னு நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க வேண்டாம் தான் மாமா சொல்றாங்க. இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன மாப்பிள்ள இருக்கு? மாப்பிள்ள வேலையா தானே போயிருக்காரு. அவர் என்ன வேணும்னு வராம இருக்காரு. மாமா, நீங்க முல்லையை பத்தி கவலைப்படாதீங்க மாமா, நாங்க பாத்துக்கிறோம். முல்லை ஆசைப்பட்டுச்சிருந்து அவங்க வீட்டுக்கே அனுப்பிச்சு வச்சோம். இனிமேல் அங்க கூட அனுப்ப மாட்டோம்டா, பாத்துக்கோங்க. சரி மாப்பிள்ள, நான் வரேன். வாங்க மாமா. வரேம்மா. ம், சரி. ஜீவாட்டியும் மீனாட்டியும் நான் கேட்டதை ஆ, சொல்லி. நான் சொல்லிடுறேன். சின்ன மாப்பிள்ள, நான் வரவா? என்னமாம்மா கிளம்பிட்டீங்களா? இன்னைக்கு ஒரு நாள் தங்கிட்டு போவீங்களா நினைச்சேன். பார்வதி தனியா இருக்காப்பா. அவங்க என்ன சின்ன பிள்ளையா, தனியா இருக்க மாட்டாங்களா? இவனுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட சந்தேகம்லாம் வரும். சரிம்மா, நான் கிளம்புறேன். சரிங்க சித்தப்பா. மாப்பிள்ள, நான் வரேன். சரிங்க மாமா, வாங்க மாமா. உள்ள அப்பா வரட்டா? வாங்கப்பா. தானா, மாமா நமக்காகத்தான் சிரிச்சிட்டு போறாரு. ஆனா மனசளவுல வருத்தத்தோட தான் போறாரு. ம், ஆமா மாமா, அவர் முகத்தை பார்த்தாலே நல்லா தெரியுது. ம். என்ன வருத்தம்? சிரிச்சிட்டு தானே போறாரு. டேய், போ போய் கையை கழுவு. சாப்பிட வேண்டாமா? இப்பதான் சாப்பிட்டோமே. என்ன சாப்பிட்ட? அதான் ஸ்வீட்லாம் சாப்பிட்டோமே. நீ ஓ, அப்ப போதுமா? போதாது. ம், போடா. ம். கதிர் அண்ணன் வீட்டுக்கு வரலனா கதிர் அண்ணன் திட்டுங்க. ஏன்டே மூஞ்சியை காட்டுறிய? டேய், போடான்னு சொல்றேன்ல. ம். போ. மாமா, நாம அவங்கிட்ட பேசலாம் மாமா. எல்லாம் சரியாயிடும். பிறந்த நாள்ல எல்லாரும் இருந்த இடத்துக்கு கதிர் இருக்கணும்னு முல்லைக்கு ஆசை இருக்காதா? எனக்கு கதிரை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு மாமா. அவன் ஏன் போன் எடுக்கல? இல்ல காரைக்குடி தான் போயிருக்கானா? ம், அங்கதான் போயிருப்பான். சின்ன பாப்பாவே தொலைஞ்சு போறதுக்கு. இல்ல அப்படி சொல்லாம போக மாட்டானே மாமா. ஒண்ணு பண்று, போ வண்டி எடுத்து போய் அவனை வீதி வீதியா தேடு. அவனை ஒரு குற்றம் சொல்லிட கூடாத. அவன் பக்கம் தப்பே இல்லைன்னு கொடியை தூக்கிட்டு வந்துட வேண்டியது. சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு. இந்தம்மா, இது செலவு அப்பா வேண்டாம்ப்பா. வச்சுக்கோமா. அப்பா வச்சுக்கோ. என்னப்பா, எனக்கு என்ன செலவு இருக்கு? வச்சுக்கோமா. எனக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம்ப்பா. வச்சுக்கோங்கப்பா. என்னத்தா, அப்பா தானே கொடுக்குற. என்னப்பா, நான் இங்க சந்தோஷமா இருக்க மாட்டேன்னு நினைக்கிறிய, அதனால ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறிய, அப்படிதானப்பா? ஐயோ, என்னம்மா
நீ சந்தோஷமா இருக்க மாட்டேன்னு அப்பா நினைப்பனா? பா அவ வேலையா வெளியில போயிருப்பா அப்பா, இல்லைன்னா வந்திருப்பா. நீங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீப்பா. அது இல்லைம்மா, நீ நம்ம வீட்டில் வந்து இருந்த ஏதாவது பிரச்சனையான்னு நானும் அம்மாவும் மாறி மாறி கேட்டோம். எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னேன். ஆனால் அவன் மனசில் இருந்த வருத்தம் எனக்கு தெரியாம இல்லைம்மா. அப்படிலாம் இல்லப்பா. அப்பா பேசிக்கிறேம்மா. இந்த வீட்டில் உனக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காதுங்கிறது எனக்கு தெரியும். ஏதோ சின்ன வருத்தமாக தான் இருக்கும். இந்த பாருமா, நம்ம வாழ்க்கையில் நம்மளை கஷ்டப்படுத்துறது பெரிய விஷயமா இருக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன வருத்தம் தான். இன்னைக்கு உன் பிறந்த நாள், அதுவுமா இத்தனை பேர் இருந்தாங்க, உனக்காக எல்லாம் செஞ்சாங்க. அப்படி இருந்தும் உன் மனசும் உன் கண்ணும் மாப்பிள்ளையை தேர்ந்ததை நான் பார்த்தம்மா.